Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 23 ஜூன் 2025 இன்னைக்கு நடந்த RRB NTPC ல கேட்ட GK क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க ஜூன் 5 ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்களோ அந்த क्वेश्चंस அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் பிளஸ் லாஸ்ட் 6 मंथ्सோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சிட்டு போங்க. அதே மாதிரி RRB NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஜூன் 5 ல இருந்து ஜூன் 24 வரைக்கும் என்னென்ன क्वेश्चंस எல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த क्वेश्चंस அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே தரோவா படிச்சிருங்க. ஓகே, மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே உட்கார்ந்து தரோவா ஒரு டைம் அனலைஸ் பண்ணிருங்க. அப்பதான் இப்ப கரண்ட் பேட்டர்ன்ல ஆர்ஆர்பி வந்து எப்படி क्वेश्चन எடுக்கறாங்க கூடிய ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல SSC CGL க்கான நியூ பேட்ச், MTS க்கான நியூ பேட்ச், RRB குரூப் டி க்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நான் SSC எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன், ரயில்வே எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த நியூ பேட்சஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நியூ பேட்ச் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. இதுல உங்களுக்கு எவ்ரி வீக் வந்து டெஸ்ட் இருக்கும். என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஏஜ் பார் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் என்னால எந்த எக்ஸாமும் அப்ளை பண்ண முடியாது, இதுதான் எனக்கு லாஸ்ட் சான்ஸ்ங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் வந்து 1499. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which of the following dynasties succeeded சுங்காஸ்? ஓகே, சோ சுங்க வம்சத்துக்கு அப்புறமா வந்த டைனஸ்டி எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா கன்வாஸ். ஓகேவா? சோ சுங்க வம்சம் எப்படி வந்துச்சு? மௌரிய வம்சத்தோட கடைசி அரசனை வந்து சுங்க வம்சத்துல இருக்கக்கூடிய புஷ்யமித்ர சுங்கா வந்து என்ன பண்ணிடுவாரு, இது பண்ணிடுவாரு. ஓகே, அசாசினேட், கொலை பண்ணிடுவாரு. கொலை பண்ணதுக்கு அப்புறமா சுங்க வம்சம் வந்து வரும். புஷ்யமித்ர சுங்கர் வந்து என்ன பண்ணுவாரு, சுங்க வம்சத்தை இது பண்ணுவாரு, ஃபவுண்ட் பண்ணுவாரு. ஓகேவா? அதுக்கப்புறமா சுங்க வம்சத்துக்கு அப்புறமா வர்றது தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்வ வம்சம். ஓகே, ஆல்ரெடி நாம ஹிஸ்டரியில டிஸ்கஸ் பண்ணதான். குதுமினார் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஸ் ஆர்கிடெக்சர். குதுமினார் டேஸ் கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க. இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குதுமினார். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. which of the following is a plantation type of crop? ஓகே, பின்வருவனவற்றுள் எது தோட்ட வகை பயிர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் படி தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஆப்ஷனில் எதுனாலும் இருந்திருக்கலாம். டீ, காஃபி, ரப்பர், கோகனட்டு, கொக்கோ, அதே மாதிரி ஆயில் பாமு, கேஷ்யூ, இந்த மாதிரி எது இருந்தாலுமே இதில் ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். இல்லை எல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கு ஆல் ஏபிசி அந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, எது தோட்ட வகை பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் கொடுத்துருக்க எல்லாமே தோட்ட வகை பயிர் தான். இதில் ஏதாவது ஒன்று மட்டும் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்திருக்கும் இன்னைக்கு. அப்படி இல்லைன்னா எல்லாமே கொடுத்துட்டு ஆப்ஷன் டி ல வந்து ஆல் ஆஃப் தி அபோன் கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, பிம்பெட்கா வாஸ் டிஸ்கவர்ட் பை. ஓகே, சோ இந்த கேவ்ஸ் ஆக்சுவலா இன்னைக்கு கேட்ட क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிம்பெட்கா கேவ் வந்து யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கல. என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த கேவ் வந்து என்ன ரிலேட் பண்ணுது, இந்த கேவ்ல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ். ஓகேவா? சோ பெயிண்டிங்ஸ், பழைய காலத்தை சேர்ந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. சோ பிம்பெட்கா வந்து டிஸ்கவர்ட் பை விஷ்ணுதர் வகாங்கர். ஓகே, சோ மிகுந்த உயிர் சக்தியையும் கதை சொல்லும் திறமையும் வெளிப்படுத்தும் ஓவியங்கள் எல்லாமே எதுல இருக்குன்னா இந்த பிம்பெட்கா கேவ்ஸ்ல வந்து இருக்கு. ஓகேவா? சோ இன்னைக்கு கேட்டிருந்தது என்னன்னா பிம்பெட்கா கேவ்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது ஓவியங்கள், பெயிண்டிங்ஸ் வந்து இருக்கு. ஓகே, சோ பிந்தைய பழைய கற்காலத்தை சேர்ந்தது. அந்த பழைய கற்காலத்துல இருக்கக்கூடிய அந்த காண்டாமிருகங்கள், கரடிகள், இந்த மாதிரி பெரிய பெரிய ஓவியங்கள் வந்து அதுல வந்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஓவியமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கதையை சொல்ற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. ஓகே, பிம்பெட்கா கேவ்ஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, சோ பெயிண்டிங்ஸ் இதுதான் கேட்டிருந்தாங்க. மேபி அடுத்த ஷிப்ட்ல யார் டிஸ்கவர் பண்ணாங்கங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. who was kept in மண்டேலா ஜெயில்? ஓகேவா? ஸோ இந்த क्वेश्चन பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் வந்து பாலகங்காதர திலகர் இருந்தாரு அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணியிருக்கணும் இன்னைக்கு. மேபி நேதாஜியோட நேம் கூட இருந்திருக்கலாம் ஆப்ஷன்ல. ஓகேவா? ஸோ மண்டேலா ஜெயிலில் ஓகே 1908 பாலகங்காதர திலகர் வாஸ் இம்ப்ரிசன் ஃபார் 6 years and was sent to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்த क्वेश्चन. பட் உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன क्वेश्चन கேட்டிருந்தாங்க அப்படின்னா who was kept in மண்டேலை ஜெயில்னு கேட்டிருந்தாங்க. ஓகே,
நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பாலகங்காதர திலகரை வந்து எந்த ஜெயிலுக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ மண்டேலை ஜெயிலுக்கு. ஓகே, உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டது ஹூ வாஸ் கெப்ட் இன் மண்டேலை ஜெயில். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா திலகரோட நேம் இருந்தாலும் நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட நேம் இருந்தாலும் நீங்க வந்து ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, ஆப்ஷன்ல எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் ஏல வந்து பாலகங்காதர திலகர், ஆப்ஷன் பில வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சில வந்து ஏ அண்ட் பின்னு இருந்திருக்கும். நீங்க ஆப்ஷன் சி வந்து சூஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஓகே, ஸோ பாலகங்காதர திலகர் இவரை வந்து நம்ம லோக்மானியா திலக் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? ஸோ இவரோட பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா கேசரி, மராத்தா பத்திரிகைகள். ஓகே, ஸோ 1908 பார்த்தீங்கன்னா இவரை வந்து மண்டேலை ஜெயிலில் வந்து வச்சிருந்தாங்க. அது எங்க இருக்குன்னா பர்மால இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு ஹாக்கி பிளேயர் பற்றி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு தெரியல, ஆக்சுவலாக இந்த நேம் மட்டும் தான் சொன்னாங்க ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ வந்தனா கட்டாரியா. ஓகே, இவங்க வந்து எந்த ஸ்போர்ட்ஸுக்கு ரிலேட்டடாக வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி. ஓகே, இவங்களோட நேம் கொடுத்துட்டு இவங்க எதோடு தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஹாக்கி விளையாட்டோடு இவங்க ஒரு ஹாக்கி பிளேயர். ஓகே, ஹாக்கி விளையாட்டோடு தொடர்புடையவர். இவங்க ரீசெண்டாக தன்னோட ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ்லேயும் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். அதாவது April 1, 2025 வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதனால அவங்களோட நேம் வச்சு இன்னைக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. வந்தனா கட்டாரியா வந்து எந்த இதோட ரிலேட் ஆனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, April 1, 2025. மேபி உங்களுக்கு என்ன கேட்டிருக்கலாம்னா வந்தனா கட்டாரியா வந்து எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்ங்கிற மாதிரி கேட்டிருக்கலாம் கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் ஹாக்கி. அப்படி இல்லைன்னா இவங்க வந்து எப்போ தன்னோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்கலாம். April 1, 2025. ஓகேவா? ஸோ நீங்க எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு நேம் வச்சு கூட கேட்கலாம். வந்தனா கட்டாரியா அங்க கூடிய நேம் கொடுத்துட்டு இவங்க யாருங்கிற மாதிரி ஆப்ஷன் ABCDல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கிரிக்கெட் பிளேயரா இல்லைன்னா ஹாக்கி பிளேயரா அப்படிங்கிற மாதிரி. இவங்க வந்து ஹாக்கி பிளேயர். ஓகேவா? The Parliament has been given power to make laws regarding citizenship under which article of the Constitution of India? இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பிரிவின் கீழ் குடியுரிமை தொடர்பான சட்டங்களை இயற்ற நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது? ஸோ எந்த ஆர்டிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 11. அதாவது குடியுரிமை தொடர்பான சட்டங்களை இயற்றுவதற்கு நாடாளுமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அது எந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிக்கிள் 11ல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆர்டிக்கிள் 323 பத்தி கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கிள் 323 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் இந்திய அரசியல் அமைப்பின் பிரிவு 323 டேஷ் பற்றி கூறுகிறது. ரிப்போர்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, which one of the following rivers has the largest river basin in India? ஓகே, ஸோ எது பின்வரும் நதிகளில் எது இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்றுப்படுகையை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, which Chinese traveler, இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு, விசிட்டட் இந்தியா டியூரிங் ஹர்ஷ்வர்தனாஸ் ரூல். அதாவது ஒவ்வொரு மன்னர் ஆட்சி பண்ணும்போது ஒவ்வொரு கண்ட்ரியில இருந்தும் யாராவது ஒரு டிராவலர் வருவாங்க. ஓகேவா? ஸோ வந்து விசிட் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைம்ல யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லைனா இந்த மன்னர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது யார் வந்து விசிட் பண்ணாங்க, இந்தியாவுக்கு யார் விசிட் பண்ணாங்க. ஸோ மெகஸ்தனிஸ் எப்போ வந்தாரு, அதே மாதிரி யுவான் சுவாங் எப்போ வந்தாரு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகே, விச் சைனீஸ் டிராவலர் விசிட்டட் இந்தியா டியூரிங் ஹர்ஷ்வர்தனாஸ் ரூல்? ஹர்ஷ்வர்தனன் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்த சைனீஸ் டிராவலர் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க? ஹர்ஷ்வர்தன மன்னர் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு விஜயம் செய்த சீன பயணி யாருன்னு கேட்டிருக்காங்க. யுவான் சுவாங். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, which metal is used in electric bulbs? ஓகேவா? எலக்ட்ரிக் பல்பு நீங்க பார்த்திருப்பீங்க, அப்படிதானே? நம்ம வீட்லலாம் இருக்கு. ஸோ அந்த பல்ப்ல வந்து ஒரு இலை மாதிரி இருக்கும். அந்த இலைக்கு பேர் என்னன்னா டங்ஸ்டன் மின்னிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இதுல இது பண்றோம், டங்ஸ்டன் மின்னிலை தான் நம்ம வந்து பல்புகள்ல வந்து யூஸ் பண்றோம். அடுத்து சென்சஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. According to the 2011 census, the states and union territories with no ஷெட்யூல் ட்ரைப். ஓகேவா? 2011 சென்சஸ் படி எந்த ஸ்டேட்ல வந்து ஆக்சுவலா என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட் சொன்னது என்னன்னா 2011 சென்சஸ்ல எந்த ஸ்டேட்ல வந்து ஷெட்யூல் ட்ரைப் வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி ஸ்டேட்டும் கேட்டிருக்கலாம், யூடியும் கேட்டிருக்கலாம், யூனியன் டெரிட்டரியும் கேட்டிருக்கலாம். ஓகேவா? த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வித் நோ ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பாப்புலேஷன் எங்கெல்லாம் பாருங்க, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், டெல்லி, புதுச்சேரி. ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ் படி ஷெட்யூல் ட்ரைப் வந்து இல்ல. ஓகே, which is the busiest drainage basin of India? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா ரிவர் பேசின். ஓகே, அதே மாதிரி கட் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டிருக்காங்க. கட் காப்பி பேஸ்டுக்கான ஷார்ட்கட் கீ நம்மளும் ஒவ்வொரு அனாலிசிஸ் இது பண்ணும்போது சொல்லிட்டு தான் இருக்கும். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல கட் பண்றதுக்கு Ctrl+X, காப்பி பண்றதுக்கு Ctrl+C, பேஸ்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா Ctrl+V. ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னா அதுல நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. எனக்கு இந்த பேராகிராஃப் மட்டும் வேணும் அப்படின்னா இதை நான் என்ன பண்ணலாம், இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு என்னோட லேப்டாப்ல நான் Ctrl+X கொடுக்குறேன் அப்படின்னா அது எனக்கு என்ன ஆகிரும், கட் ஆகிரும். இப்போ அந்த கட் பண்ணதை எடுத்துட்டு வந்து இன்னொரு பேஜில் நான் Ctrl+V கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே என்ன கட் பண்ணேனோ அது அந்த இடத்துல பேஸ்ட் ஆகிரும்.
ஓகே, பேசிக்கான ஒரு ஷார்ட்கட் கீ தான் கேட்டிருக்காங்க. ஓகே, கட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+X. ஓகே, அதே மாதிரி காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C. விச் மூமெண்ட் இஸ் துதுமியான் ரிலேட்டட் டு? ஓகே, ஸோ துதுமியான் எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபரைசி மூமெண்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின், who among the following was the last ruler of சுங்கா டைனஸ்டி? ஓகே, சுங்க வம்சத்தோட கடைசி ஆட்சியாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுங்க வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவபூதி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1ல் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஸோ இன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசியோட ஷிஃப்ட் 1ல் கேட்ட கொஸ்டின், ஷிஃப்ட் 2 and 3ல் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம் வந்து அடுத்த கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி கோர்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஜூன் 24 எக்ஸாம் முடியுதா, அது போக சில இடத்துல எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு, அதையும் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நடந்து முடிஞ்ச எக்ஸாமோட ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து நமக்கு இன்னும் பெர்ஃபெக்டாக கொஷின் பேப்பர் எல்லாமே கிடைச்சிரும். ஏன்னா எக்ஸாம் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸு எல்லா ஷிஃப்ட்லையும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அப்போ எல்லாருமே அவங்களோட கொஷின் பேப்பர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த டைமில் நம்ம கிடைக்கக்கூடிய கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய மேக்ஸு, ரீசனிங், ஜிகே எல்லாத்தையும் இன்னும் ஒரு டைம் வந்து தரோவாக டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ கூடிய சீக்கிரத்தில் இப்போ நடந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸாக கொண்டு போய் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, அதே மாதிரி இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறாங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து சென்ட் பண்ணுங்கள். நம்ம ஆப்போட லிங்க்கையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நீங்கள் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணால் மட்டும் போதுமானது. இதில் இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம் எழுதியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதில் இருக்கக்கூடிய ரெக்கார்டட் கிளாஸஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. 3 months பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸ் கொண்டு போயிருந்தோம். அந்த லைவ் கிளாஸும் கொண்டு போயிட்டு அதே மாதிரி டெஸ்ட் பேட்சில் உள்ள டெஸ்ட்டும் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட் இன்னைக்கு 85 வரைக்கும் 85 to 90 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் 85 வரைக்கும் குட் அட்டெம்ப்ட் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. நியூவாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட் 70 வரைக்கும் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஏன்னா நான் 100% அக்யூரசி பற்றி பேசுகிறேன். எல்லாராலையும் 100 கொஷின் அட்டன் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட் வித் 100% அக்யூரசியோட 80க்கு மேலே அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா, ஸோ நீங்களும் ஸ்டார்டிங்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் ஒரு டாப்பராக எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, நான் இன்னும் ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கலை, இனி தான் படிக்க போகிறேங்கிற ஸ்டூடெண்ட்டு இப்போவே ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா 18 வயசுலேயே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, மேம் எனக்கு வந்து காலேஜ் படிக்கும்போது தெரியாது, ஒரு 20 வயசில் இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குன்னு எனக்கு தெரியல, 25 வயசில் இருந்தது தெரியல, இப்போ எனக்கு ஏஜ் வந்து 33 ஆயிருச்சு, 36 ஆயிருச்சு, இப்போ வந்திருக்க குரூப் டி தான் எனக்கு லாஸ்ட் சான்ஸு, என்டிபிசி தான் எனக்கு லாஸ்ட் சான்ஸு, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே படிக்க ஆரம்பிச்சிருப்பேங்கிற மாதிரி ரெக்ரெட் பண்ணுறாங்க. லைஃப்பில் வந்து ஃபெயிலியரை விட கொடுமையானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரெட் பண்ணுறது. ஐயோ அன்னைக்கு அதை பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ரெக்ரெட் பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு இதை போராடி தோற்று போனால் கூட நம்ம கடைசி வரைக்கும் போராடணுங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதே ரெக்ரெட் பண்ணிட்டோன்னா அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஓகேவா, ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் போராடும் போது உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஓகேவா, ஸோ சக்ஸஸ் தான் கிடைக்கும். உங்கள்கிட்ட ஹார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்சி ரெண்டும் இருந்தால் போதும். டேலண்ட்லாம் வேணும்னு அவசியமே கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே டேலண்டானவங்க கிடையாது. எல்லாருக்கிட்டே என்ன இருக்குன்னா ஹார்ட் ஒர்க் இருக்குது, கன்சிஸ்டன்சி இருக்குது. இது ரெண்டையும் கரெக்டாக கொண்டு போங்க, சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஓகே, ஏன்னா 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட இதுவும் தெரியும். ஸ்டார்டிங்கில் வரும்போது 0 லெவலில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்சியை வச்சு கடைசி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ். ஒரு ஆஃபர் இல்லை, ஒரு எக்ஸாம் இல்லை, 2 எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க. என்டிபிசிலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரே ஸ்டூடெண்ட்டே 2 லெவல் 3 லெவல் கிளியர் பண்ணியிருந்தாங்க, குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதனால் நம்ம ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக போடணும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் அண்ட் சிஏ பிடிஎஃப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். குரூப் டிக்கு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் 100 days வந்து டைம் இருக்குது. அதே மாதிரி சிஜிஎலுக்கும் நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு 75 days தான் டைம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு 26 வரக்கூடிய 26 நோட்டிஃபிகேஷன் வரப்போது, அதுக்கும் நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த பேட்சஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா
1,999 ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1,499 மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணால் போதும். ஓகேவா? அது மாதிரி எனக்கு NTPCக்கு அண்டர் கிராஜுவேட்டுக்கு இருக்கக்கூடிய 25 டேஸ் டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு I want test, I want CA PDF மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? அது மாதிரி நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.